ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட் கலர் சாரீ தான். செட்டு சாரியும் இருக்குது. செட்டு சாரியெல்லாம் வந்து ஒரு கஸ்டமருது, இன்னொன்று ஃபேன்சி சாரீ மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இன்னொரு கஸ்டமருது. இதில் வந்து 2 கஸ்டமரோட சாரீ டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது. டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ உள்ள ட்ரெண்டிங் உள்ள மாடலு. போட்னிக்கு விரும்புகிறவங்களும் இதை பார்க்கலாம். லேஸ் ஒர்க்கு, ஸ்கேலப் டிசைன் விரும்புகிறவங்களும் இந்த டிசைன்லாம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி நீங்களும் தீபாவளிக்கு இந்தமாரி கிராண்ட் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது செட்டு சாரீ உள்ளது. இது ஒரு கஸ்டமர் தான். மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லைட் பாக் கலர் மாதிரி இருந்தது. அப்புறம் முந்தி வந்து டார்க் க்ரீன், பாட்டில் க்ரீன் சொல்லுவோம்ல அந்தமாரி. அதுக்கு வந்து ஸ்கேலப் போட் நெக் மாடல் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த டிசைன் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், போட்டோம்னா ஒரு லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கச்ச கச்சன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த சாரீ கலரை மிக்சிங் பண்ணி இது வந்து அவங்க ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோட்டோ மாதிரியே எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸ்லீவுக்கு மட்டும் நானாக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து நார்மல் இதுதான் 3 டாட் ப்ளவுஸ் தான். ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும். சாரீக்கு இதுக்கும் சூப்பராக இருந்தது. இந்த டிசைனும் ட்ரை பண்ணி பாருங்கள். போட் நெக்கு விரும்புகிறவங்க, ஹை நெக்கு இந்தமாரி போடுறவங்க, பேக் சைடு மட்டும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக வேணும்னா இந்தமாரி டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அவங்க மாமியாருக்கு. இந்த செட்டு சாரி வர்றது எல்லாமே மாமியார் மருமகளுக்கு தான். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அவங்க லேஸ் ஒர்க் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு எந்த டிசைனும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் லேஸ் ஒர்க்கு அந்த துணி அந்த லேஸ் நிறையா இருந்ததுனால கீழே ஒரு 2 ரவுண்ட் போட்டு ஒரு லைட்டாக பட்டன் மட்டும் வச்சு கொடுத்துருந்தேன். இதுவும் 2 செட்டு சாரீ தான். இது வந்து அவங்க மருமகளுக்கு. முன்னாடி வந்து 3 டாட் ப்ளவுஸு, பேக் சைடு வந்து இது வந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இந்த டிசைனை எனக்கு பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செட்டு சாரீ ப்ளவுஸ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, குரூப் சாரீ டிசைன் ப்ளவுஸுன்னு, அதில் மயில் கழுத்துக்கு புடவை இருக்கும். அதே புடவை தான், ஆனால் கலர் மட்டும் சேஞ்சு. இது ஸ்கை ப்ளூவில் பர்பிள் கலர் வந்திருக்குது. அதில் வந்து ப்ளூவில் வந்து சில்வர் ஜெரி வந்திருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரி தான் இதில் இருக்குது. நான் பைப்பிங் நிறைய கொடுத்து இந்த டிசைனுக்கு நான் பண்ணிட்டேன். அதனால் பைப்பிங் வேண்டாம், பைப்பிங் கொடுத்தா வந்து ரொம்ப லைட் கலராக தெரியுன்ட்டு லேஸ் ஒர்க் மட்டும் நெக்குக்கு கொடுத்துட்டு பாம்பாம் வந்து இந்த சாரீ கலரில் கொடுத்துருக்குறோம். இந்த ஸ்கேலப்பை வந்து நீங்கள் இப்படி திருப்பி போட்டும் தைக்கல, இப்படி போட்டு நான் அந்த வீடியோவை இந்த ஸ்கேலப் வந்து ஒன் சைடு ஸ்கேலப்பை வந்து நம்ம எப்படி 3 விதமாக பண்ணலான்ட்டு 3 விதமாகவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த டிசைனும் சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் அதே சாரீ தான், செட்டு சாரியில் உள்ளது தான். இது வந்து லேஸ் ஒர்க் மட்டும்தான் அவங்க கேட்டிருந்தாங்க, வேறு எதுவும் வேண்டான்ட்டாங்க. அவங்க பைப்பிங்கே இல்லைன்னா லேஸ் ஒர்க் இது 2 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இது பைப்பிங் கொடுத்தா இந்த கலருக்கு வந்து அவ்வளோவா செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து, ஏன்னா எல்லாமே லைட் கலராகவே இருக்குது, அதனால் வந்து இதுக்கு வந்து சில்வரில் வந்து லேஸ் ஒர்க் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். வளைவாக ஸ்கேலப் மாதிரியே இருக்கும். இப்போ உள்ள நம்ம ட்ரெண்டுக்குள்ள மாதிரி லேஸுங்களே நம்ம வந்து தேர்வு செஞ்சு நம்ம வைக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து லைட் சாக்லேட் ப்ரௌன் மாதிரி, அதில் வந்து இந்த காப்பரில் வந்து ஒரு லீப் டிசைனு, ஒரு லைட் எல்லோ ஒன்று இருக்கும், அதில் ஒரு எல்லோங்கிற ஒயிட்டு. அப்போ வந்து இந்த சாரீக்கு வந்து டிசைன் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கே யோசனையாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கடைக்கு போனப்போ அதே கலர்லேயே எனக்கு வந்து அந்த ஒர்க் உள்ள மாதிரியே டிசைன் ப்ளவுஸ் கிடச்சிது. அதிலே வந்து நான் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். போட் நெக்கே தான். போட் நெக்கில் இந்த டிசைன் நீங்கள் வச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஆஃபீஸ் ஒர்க்லலாம் போகிற மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளவுஸ் எல்லாம் இந்தமாரி டிசைன்லாம் நீங்கள் பண்ணி போடும்போது ஸ்லீவுக்கு வந்து அதே மாதிரியே கொடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கட்டினா அப்படி நீட் லுக் இருக்கும் பார்த்துங்களா. இந்தமாரி டிசைன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் சைடெலாம் வந்து நல்லா க்ளோஸாக போட்டு இந்தமாரி டிசைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதே டிசைனு இதே இதில் வந்து மாமியாருக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் அந்த சாரீ வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு. அதனால் இந்த கலரில் தான் இருக்கும் அவங்களுக்கு. இதே செட்டு சாரீ இதே மாதிரியே டிசைனு, கலர் மட்டும் வேறு. அது வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இந்த ப்ளவுஸுக்கு வந்து லேஸ் ஒர்க் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இது வந்து இன்னொரு கஸ்டமருக்கு, இவங்க வந்து காலேஜ் போகிறாங்க. அவங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடுற மாதிரி எனக்கு வேணுங்க்கா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. 3 சாரீ, ஒரு 2, 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. வாங்க அந்த இதுவும் பார்க்கலாம். பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. டிசைன்லாம் அவங்க வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, எந்தெந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இது பார்த்திங்கனாலும் அழகாக இருக்கும். ப்ளைன் சாரீ டிஷ்யூ இப்போ சாரீ வந்திருக்கு இல்லைங்களா, ப்ளைன் டிஷ்யூ சாரீ மாரி அந்தமாரி சாரீக்கு வந்து ஒரு மாதிரி மருதாணி கலரில் இருந்தது, லைட் மருதாணி கலரு. அதுக்கு வந்து பாம்பாம் டிசைன் வந்து ஸ்லீவுக்கும் கொடுத்துட்டு, ஸ்லீவில் வந்து லைட் பப் மட்டும் கொடுத்துட்டு, பேக் சைடு வந்து லீப் டிசைன் கொடுத்துருக்குறோம். அதில் பாருங்கள் அந்த பால் பார்த்திங்கன்னா முத்து முத்தாக எவ்வளோ அழகாக வரிசையாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அந்த பேட்டர்ன் ப்ளவுஸு. நீங்கள் அந்த ஓப்பனாக இருக்கும், அது ஓப்பனாக தான் இருக்கும் அந்த லீப் டிசைனு. நீங்கள் ஓப்பன் வேண்டான்னா நீங்கள் வந்து அதில் நெட் கிளாத் கொடுத்து நம்ம பெரியவங்களும் போடலாம். பெரியவங்களுக்கும் இதே டிசைனில் வந்து நம்ம நெட் கிளாத் உள்ளார கொடுத்துட்டோம்னா அந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். இல்லைனா அந்த சாரீ கலரை வந்து நம்ம உள்ளுக்குள்ளார வந்து கொடுத்துட்டோம்னாலும் இன்னும் அழகாக இருக்கும். இந்தமாரி டிசைனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஜ் பிள்ளைங்களை இதை ரொம்ப விரும்பி போடுறாங்க, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது முன்னாடி எல்லாமே பென்சஸ் கட்டிங் தான். இந்த கஸ்டமருக்கு வந்து எல்லா ப்ளவுஸுமே வந்து பென்சஸ் கட்டிங் தான் வரும். போட் நெக்கு பென்சஸ் கட்டிங் ப்ளவுஸு சூப்பராக இருக்கும். போட் நெட் விரும்புகிறவங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து டிசைனும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாரீ வந்து பட்டு சாரீ தான். இது வந்து லைட் பிங்க் கலரு, பீச் கலருன்னு சொல்லுவோம்ல அந்தமாரி லைட் பிங்க் கலரு, ப்ளூ கலரு முந்தி, ப்ளவுஸும் இது இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள மாடல் இது தான். பவு டிசைன் வச்சு ஸ்கேலப் டிசைனு சூப்பராக இருக்குங்க அந்த டிசைனு. இப்போ உள்ள ட்ரெண்ட் மாடல் இதுதான். அந்த பவு வச்சு டிசைன் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பவு வச்சுட்டு அதில் வந்து சாரியோட இதை வந்து பட்டன் வச்சுருக்கோம். நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். த்ரெட் பைப்பிங் தான் கொடுத்துருக்கேன், இன்வெஸ்பிள் பைப்பிங் கொடுத்துருக்குறேன். இதில் கையில் வந்து அந்த முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம கட் ஒர்க்கு தான் கொடுத்துருக்கோம். அது வந்து உள்ளுக்குள்ளார தெரியுது வந்து லைனிங் துணி. ஏன்னா ஓப்பனாக இருந்தால் என்னமோ மாதிரி இருக்குங்கிறதுனால லைனிங் துணி கொடுத்துருக்குறோம். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அது கட் ஒர்க்கு தான். அது முக்கோண ஷேப்பில் கொடுத்துட்டு அதுக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸும் பார்க்குறதுக்கு. பட்டு சாரீ கூட இதுமாரி ஃபேன்சியாக ப்ளவுஸ் தைக்கும் போது எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. பட்டு சாரீனா வந்து நம்ம வந்து லேஸ் ஒர்க்கு, அப்புறம் ஸ்டோன் ஒர்க்கு இப்படி தான் நம்ம பண்ணுவோம். இந்தமாரி பேட்டர்ன் ப்ளவுஸ் போடும் போதும் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு சில்க் சாரீ மாதிரி தான், ஃபேன்சி சில்க் தான் இது. இதுக்கு வந்து சீக்வன்சி உள்ள ஒயிட் கலர் ப்ளவுஸு, ஜம்கியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்தமாரி. இது வந்து நார்மல் போட் நெக் தான். இது வந்து திலகம் ஷேப்பில் நம்ம வந்து வாட்டர் ட்ராப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்தமாரி நெக்கு தான் இது பேட்டர்னு. கைக்கு வந்து பஃப் ஸ்லீவு, நீட்டமாக உள்ள பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு கீழே வந்து பட்டி மாரி கொடுத்தோம்னா இந்த கூஜா பப்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது போடும்போது சின்ன பிள்ளைங்க போடும்போது அழகாக இருக்கும். முன்னாடி எல்லாமே பிரின்சஸ் கட்டிங் தான். இதுவும் பார்த்திங்கன்னா பேக் சைடு எல்லாம் பார்க்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சாரீலேருந்தே வந்து துணி எடுத்து அந்த கொஞ்சம் டேசல் வந்து அடுக்கடுக்காக நிறையா வச்சு கேட்டிருந்தாங்க, நிறையா வச்சாச்சு. அப்புறம் வந்து இது வந்து பிளாக் கலரில் நெட் கிளாத்துங்க. நெட் கிளாத் வந்து பிரின்சஸ் கட்டிங் வச்சு போட் நெக்கு, எல்போ ஸ்லீவு. இது வந்து ப்ளைனாக இருக்கட்டும், எந்த டிசைனும் வேண்டாம், எல்லா சாரிக்கும் போடுற மாதிரி வேணுன்ட்டாங்க. அதனால் இந்தமாரி பண்ணியிருக்குது. இதோட வந்து டிச்சிங் வீடியோ வந்து லைவ் வீடியோவில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வேணால் அதை போய் பாருங்கள். அடுத்தது வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தைச்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் தைச்சி தீபாவளிக்கு போட்டு பாருங்கள், இல்லைனா ஒரு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மல் லைனிங் ப்ளவுஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹைப் பண்ணிவிடுங்க.